இந்த வீடியோல SQL Server எப்படி இன்ஸ்டால் பண்றது நம்ம .NET ட்ரெய்னர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. So let's start. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SQL Server 2019 எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் எடிஷன் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செட்டப்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ SQL Server 2019 எக்ஸ்பிரஸ் எடிஷன் சர்ச் பண்ணிக்கோங்க உங்கள் கூகுளில் போய்ட்டு. அதை ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் SQL Server 2019 எக்ஸ்பிரஸ் எடிஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பார்க்கலாம். யா டன். நம்மளோட கேலரிக்கு போய்ட்டு டபுள் டேப் பண்ணிக்கிறேன். எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் பேசிக் சூஸ் பண்ணுறேன். அக்செப்ட் அண்ட் தென் உங்களோட பாத் பாருங்கள், எங்கே இன்ஸ்டால் லொக்கேஷன் வந்து இது தான். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல். இப்போது அடுத்து பார்த்தீங்களா இன்ஸ்டாலிங். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூ ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட இன்ஸ்டாலேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதோட இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்ன்ற பேஜ் லேண்ட் ஆயிருக்கும். ஸோ இன்ஸ்டன்ஸ் நேம் பாருங்கள், SQL எக்ஸ்பிரஸ். ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து இது தான். அண்டு நம்ம SQL Server இன்ஸ்டால் லாக் ஃபோல்டர் வந்து இது. இன்ஸ்டாலேஷன் மீடியா ஃபோல்டர் இது. ஸோ சம் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே எங்கெங்கே இருக்குது, நம்ம அந்த பாத் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்டால் SSMS வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இந்த பேஜில் லைட்டாக ட்ராக் அப் பண்ணி இங்கே பாருங்கள், டவுன்லோட் SQL Server Management Studio SSMS 20.2 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. டபுள் டேப் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் SQL Server Management Studio இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணலாமா? சர்ச் பண்ணுங்கள் SSMS. ஸோ SSMS செட்டப் இருக்குது. அண்ட் தென்
ஆப்ஸ். ஸோ நம்ம SQL Server Management Studio இதுதான் கிளிக் பண்ண போகிறோம். பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்மளோட சர்வர் நேம் அண்ட் ஆத்தென்டிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். என்கிரிப்ஷன் மேண்டிட்டரியாக இருக்கும். அதை நீங்கள் ஆப்ஷனல் சேஞ்ச் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்திங்கன்னா நமக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிளாங்காக இருக்குது இல்லையா, இதில் நியூ கொரி கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியோ வாட் எவர் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து நம்ம இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி .NET ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.